ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம மிஸ் த டிராகன் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஹீரோயின் வந்துட்டு தேர்ட் ஜென்மத்தில் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ தான் டிராகன் கிங்ன்றது தெரியும். ஆனால் அவங்க டிராகன் கிங் இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கு நடுவில் க்ரௌன் பிரின்ஸ்ன்ற ஒரு வில்லனும் வந்திருப்பாங்க. இந்த ஜென்மத்திலேயாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீன்லேயே லூ ஃபேங் கிங்கோ ப்ளூ பேர்டு தான் காமிக்கிறாங்க. லூ ஃபேங் கிங் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உன்னை ஹர்ட் பண்ணது யாரு சொல்லு, அவன் வந்து பயங்கர விளைவெல்லாம் அனுபவிப்பான் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்க. அது யாருன்னா கேட்குறீங்க, அது வேற யாரும் இல்லை, நான் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ளூ பேர்ட் முழிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. என்னது நீயா, என்னடி சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு அந்த மீத்தேன் மார்க் இருக்கிறது பிடிக்கவே இல்லை, அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்ல, யாருக்கு தான் அது பிடிக்கல, நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி லூ ஃபேங் கிங் சொல்றாங்க. ப்ளூ பேர்ட்லாம் நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கோவமா கத்திடுறாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு டைம் அந்த மீத்தியன் மார்க் பார்த்ததும் தான் வந்து உடனே கிளம்பி இருந்திருப்பாங்க லூ ஃபேங் கிங். அதை நினைச்சுதான் அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்திருப்பாங்க ப்ளூ பேர்ட். இப்போ கிரவுன் பிரின்ஸை காமிக்கிறாங்க. முன்னாடிலாம் மான்ஸ்டர் மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க, இப்போ சைக் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இன்னும் ஹீரோயினை இந்த ஜின் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ரத்தம் வர வர அடிக்கிறாங்க. இப்போ உனக்கு இன்னைக்கு பில்ஸே கிடையாது, இன்னைக்கு ஃபுல்லா இரு, நீ வந்து நாளைக்கு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஜென்லாம் தள்ளாடிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு ஹீரோயின்மே பாக்குறாங்க. ஹீரோயின்மே பிடிக்கிறாங்க. என்னை விடு, நான் வந்து சாதாரண மெய்டு தானே, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக மயங்கி விழுதுன்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் தான் கூப்பிட்டுட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. டாக்டர் செக் பண்ணும்பொழுது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே சொல்ல தெரியல. ஆனால் ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க, ஏதோ பாய்சன் தான் இருக்குது அப்படின்னு. அந்த ரேஷஸ்லாம் காமிக்கிறாங்க. பிகாஸ் இவங்க அப்பா இறந்ததுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அவங்க அப்பாவுக்கும் இதே மாதிரி ரேஷஸ் வந்து தான் இறந்துருப்பாங்க பாய்சன்னால. நைட் ஃபுல்லாக ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜின் நினச்சி போகும்பொழுது, நீ வந்து அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்காத, அது ஆக்சுவலாக பாய்சன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஜின்க்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க வந்து ஏதோ மாத்து மருந்துன்ற மாதிரி தான் நினச்சிருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த பசில்லேருந்து கமாண்டிங் பேட்ச் காமிக்கிறாங்க. இதோட பாதி தான் வந்து ஜின்னோட அப்பாவுமே இறக்கும்போது வச்சுருந்துருப்பாங்க. அதை வச்சு தான் ஹீரோயினோட கண்ட்ரி தான் உங்கள் அப்பாவை கொலை பண்ணதா மிரட்டி இந்த மாதிரி க்ரௌன் பிரின்ஸ் வேலை வாங்கிட்டு இருந்திருப்பாங்க ஜின். இப்போ தான் ஜின்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிச்சுது. 7 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க அப்பா எப்படி இறந்தாங்க அப்படின்னு. ஜின்னால அந்த பில்ஸ் இல்லாமல் இருக்கவே முடியல. ஸோ க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட போயிட்டு அந்த பில்ஸுமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. லூ ஃபேங் கிங் வந்து ப்ளூ பேர்ட் கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் புக் கொடுத்தேன்ல, அது படிச்சியா நீனு, அது படிச்சாதான் டீமன்லேருந்து இமார்ட்டலாக என்ன மாதிரி மாற முடியும், அப்போ தான் உன் கூட வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ப்ளூ பேர்ட் அதை சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இல்லை, கேர்லெஸ்ஸாக தான் எடுத்துக்கிறாங்க. என்னோட மீட்டியர் மார்க் மாதிரி இருக்குது, எனக்கு அதில் தான் கான்சென்ட்ரேட் போகுது, அது ரிமூவ் ஆனால் தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, லூ ஃபேங் கிங்கும் அப்போ அந்த மீட்டியர் மார்க் போனால் தான் இவன் இமார்ட்டலாக மாறுவா, அப்போ அதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ளூ பேர்ட் வந்து எப்படி மாட்டுவாங்க, லூ ஃபேங் கிங்கோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்க போயிட்டு தானே மாட்டியிருப்பாங்க, அப்புறம் தானே மெய்ட் ஆகியிருந்திருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி இவளோட மீட்டியர் மார்க்கை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூ ஃபேங் கிங்கோட பவர்ஸ், ஆத்மசக்தி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பாங்க. நான் இப்போ சீரியஸாக இந்த புக் படிச்சுட்டு இருக்கேன். படித்தா என்ன, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி லூ ஃபேங் கிங் ரூமுக்கு போக அங்கே லூ ஃபேங் கிங் மயங்கி கிடக்குறாங்க. ஸோ அழுதுகிட்டே ப்ளூ பேர்ட் வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டான அந்த லைப்ரரி பார்த்துப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களும் ஹெல்ப் பண்ணுறதா ஒத்துக்கிட்டாங்க, பட் எக்ஸ்சேஞ்சிங்காக ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளூ பேர்டோட விங்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ரேர். ஸோ நீ விங்ஸ் கொடுத்தனா இதுக்கான மாற்று மருந்து தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளூ பேர்ட்லாம் நம்ம வந்துட்டு லூ ஃபேங் கிங்கை காப்பாற்றணும், அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு அவங்களோட கையை கிழிச்சிக்கிறாங்க. ரத்தம் வருது. தென் வந்துட்டு அந்த விங்ஸையுமே எடுத்து கொடுத்துட்டு டேப்லெட்ஸ் வாங்கிடுறாங்க. ஸோ அந்த மருந்தை வச்சு தான் லூ ஃபேங் கிங்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்படி விங்ஸ் வச்சு தான் வாங்கினாங்கன்ற விஷயம் லூ ஃபேங் கிங்க்கு தெரியாது. நான் மன்னிச்சிடுங்க, என்னால் தானே எல்லாமே, எனக்கு இந்த மீட்டர் ஒர்க்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறது எதுக்காக, நீ என் கூட வாழணும், எனக்கு வந்து இன்னும் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ தான் ப்ரப்போஸே பண்ணுறாங்க. என்ன சொல்கிறீங்க, காமெடிக்கெலாம் சொல்லலைல்ல, என்னை வச்சு ஃபன்லாம் பண்ணலையே அப்படின்னு ப்ளூ பேர்ட் கேட்க, இல்லை இல்லை என்னோட வாழ்க்கையே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வர ப்ளூ பேர்ட்கெலாம் வெக்கம் தாங்கலை. இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. லூ ஃபேங் கிங்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த குரூப்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த கண்ட்ரிக்கு போயிருந்திருப்பாங்க இல்லையா பீஸ்க்காக. ஸோ அதெல்லாமே முடிஞ்சுட்டு அவங்களோட கண்ட்ரிக்கே வராங்க. ப்ளூ பேர்ட் தான் ஹீரோயினுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. எப்படியோ டிராகன் கிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, நீங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துங்க அப்படின்னு சொல்ல,
நைட்டு ஹீரோயின் ரெடியாக உட்காந்துருக்காங்க. ப்ளூ பேர்டை கூப்பிடுறாங்க. அங்கே ப்ளூ பேர்டு இல்லைன்னு ஹீரோ சொன்னதும், சரி வா வா நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. கால் ஈரமாக இருக்கு, கொஞ்சம் தொடச்சி விடுறியா அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்லை இல்லை வேண்டாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டல, வா வா தொடச்சி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்றது ஹீரோ தெரிஞ்சுக்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸ் இவ்வளோ நாளாக பாய்சன் தான் வச்சுருக்காங்கன்றது கண்டுபிடிச்சிட்டாங்க ஜென். ஸோ இவங்க கொடுத்த பில்ஸை இவங்களுக்கே தெரியாமல் கலந்து கொடுத்துடுறாங்க. இந்த வேலை முடிஞ்சதும் ஸ்ட்ரெயிட்டாக ஜென் ஹீரோயினை மர்டர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. ஃபைனலாக ஹீரோயின் தான் வின் பண்ணுறாங்க. எனக்கு இப்போ வாழ்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஸோ நீ உன்னோட கையாலே கொன்று அப்படின்னு ஜின் சொல்ல, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் பொழுது ஜின் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட தான் ஹெல்ப் கேட்குறாங்க, நீங்கள் அவளை சரி பண்ணுவீங்களா அப்படின்னு. ஸோ ஹீரோ வந்துட்டு ஜின்னை ரூம்குள்ளே கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்றது ஹீரோனுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால இப்போது ஹீரோயினும் ஜின்னும் பேசிகிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ஹீரோயின் 2 பேருமே வந்துட்டு மேலே ஃபயர் ஒர்க்கர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. தென் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோயினுக்கு கனவு. ஆக்சுவலாக இது கனவாக இருக்காது, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஜென்மம்ல இருக்கும் பொழுது நிஜமாக நடந்ததை கனவுன்னு ஹீரோ மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணி பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ ஏதாச்சும் பண்ணியிருந்திருக்கணும். இப்போ வந்து கிரவுன் பிரின்ஸை காமிக்கிறாங்க, பைத்தியக்காரங்க மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஜின் வந்துட்டு எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதே தான் வந்துட்டு இவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜின் வந்து டைகர் வேலின்ற பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. நினச்சி பார்க்குறாங்க ஹீரோயினும் ஜின்னும் பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருந்துருப்பாங்க. அதில் டைகர் வேலின்ற பிளேஸ்க்கு தான் நாங்கள் போக போகிறோம் ட்ரெஷருக்காக அப்படின்னு அவங்க அப்பா மார்க் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதை வந்துட்டு அந்த ஹெட் கிட்ட சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கான அந்த மேப் தான். ஸோ அந்த மேப்பில் இருக்க க்ளூஸ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி அந்த பிளேஸை ஃபைண்ட் பண்ணுறாங்க. அங்கே மரத்துலேயுமே நிறையா சிம்பிள்ஸ், அப்புறம் ஜின்க்கு புரிகிற மாதிரி ஒரு சில திங்ஸ் அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே ஒரு எலும்பு கூடு இருக்குது, அதை பற்றின ஐடியா வந்து ஜின்க்கு இல்லை. ஸோ கூடவே வந்து ஏதோ எழுதியிருக்க மாதிரி இருக்கு கிளாத்ஸில். அதில் ஜின்னோட அப்பா பேர் இருக்கும். அதை பார்த்ததும் அப்பா நீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஜின். அந்த கிளாத்ஸில் என்ன எழுதியிருக்குன்னா ரத்தத்தாலே எழுதியிருக்கு, இந்த மாதிரி நாங்கள் ட்ரெஷர் எடுக்க வந்தோம், எடுத்துட்டு கிளம்பலான்ற பொழுது ஹீரோயின் கண்ட்ரியில் இருந்த ஆர்மிஸ்லாம் வந்துட்டு எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க. அதில் நான் மட்டும்தான் தப்பிச்சேன், என் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்கும்பொழுது எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, அந்த கிரவுன் பிரின்ஸ் தான். அவங்க தான் வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி எங்களை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ நான் உயிரோட வந்தாலோ இறந்து போய் என் பாடி கிடைச்சாலுமே என்னோட பொண்ணு ஜின்க்கு தான் ஆபத்து. உயிரோட இருக்கனா இல்லையான்னு தெரியாம இருந்தா என் பொண்ணு உயிரோட இருப்பான்றதுக்காகவே நான் இங்கே இறந்து போறேன் அப்படின்ற மாதிரி அதுல இருக்கு. இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஜின் பயங்கரமா கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. இந்த அழுகை எல்லாமே கிரவுன் பிரின்ஸ் மேல கோபமா மாறுது. இப்போ அப்படியே லூஃபேங் பிளேஸை காமிக்கிறாங்க. லூஃபேங்க்கு கொடுக்க வேண்டிய மெடிசன் தீர்ந்துருக்கும். ஸோ இன்னொரு என்னோட விங்ஸை கொடுத்தா அவங்க தருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கை கட் பண்ணி இன்னொரு விங்ஸுமே எடுத்துடுறாங்க. அங்கே லூஃபேங் வரவும் ஒளிச்சு வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களாலாம் முடியல. ஏய் என்ன வச்சிருக்க, காமி காமி அப்படின்னு சொல்ல, கோவப்பட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் காமிப்பேன் அப்படின்ற மாதிரி ப்ளூ பேர்ட் கேட்குறாங்க. சரி சரி கோவம்லாம் பட மாட்டேன் காமி அப்படின்னு சொல்ல இந்த ப்ளூ விங்ஸை காமிக்கிறாங்க. லூஃபேங் கிங்க்லாம் கோபம் தலைக்கேறுது. பாத்தீங்களா இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், கோபப்படுறேங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல, சரி சரி கோபப்படல, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜின் இருக்காங்கல்ல அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கிரவுன் பிரின்ஸை கொலை பண்ணிடுறாங்க. அவங்களுமே இறந்துடுறாங்க. சுற்றி இருக்கவங்களாம் ஜின் கிட்ட சண்டை போடுறாங்க. எல்லாரையுமே வந்து பறந்து அடிக்கிறாங்க. தென் அந்த கிரவுன் பிரின்ஸோட அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஜின்னோட வயிற்றுலே குத்திடுறாங்க. இருந்தாலும் ஜின் வீட்லேயே நீனும் சாகடா கூட இருந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டையும் கொலை பண்ணிடுறாங்க. ஜின்மே இறக்க போகிற நேரத்தில் ஹீரோயின் தான் ஞாபகத்துக்கு வராங்க. பிகாஸ் அவங்க இல்லைன்னா அவங்களோட அப்பாவை பற்றின உண்மை தெரிஞ்சிருந்திருக்காது இல்லையா, அப்படியே அவங்களும் இறந்துடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வந்து அவங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க. ஜின்னு நினச்சி சின்ன வயசில் இவங்க எப்படி இருந்திருப்பாங்களோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. லூஃபேங் கிங்னால தனியாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க முடியல. ஸோ ஹீரோவோட ஹெல்ப் கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு நிறுத்துங்க இதெல்லாம் வேண்டாம், ஆல்ரெடி இவருக்கோட பவர்ஸ் எல்லாமே போயிடுச்சு, வேண்டாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ளூ பேர்ட் ஸ்டாப் பண்ணுறாங்க. எனக்கு அந்த மார்க்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு நீங்கள் மட்டும் வேணும், நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க இவங்க 2 பேருக்கு நடுவில் நான் வந்துட்டேனே அப்படிங்கிற ரியாக்ஷனில் தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா அது என்னால் தாங்கிக்க முடியாது, ஹர்ட் ஆகவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்க
இதெல்லாம் பார்க்க முடியாதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிளம்பிடுறாங்க. நீ வந்து அழுகாத, நீ சிரிச்சாதான் அழகா இருக்கும், எப்பயுமே சிரிச்ச முகத்தோட இரு அப்படின்னு சொல்லி லூ ஃபேங்கிங் ப்ளூ பேர்டை சமாதானப்படுத்த மாறி 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 சமாதானப்படுத்திக்கிறாங்க. பாப்பா பாப்பா இதை பார்க்கறதுக்கு அவ்வளோ இதுவா இருக்கு. இப்பதான் ஹீரோயினோட கண்ட்ரியும் டாங்லோட கண்ட்ரியும் சமாதானம் ஆயிடுச்சுல்ல. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து தான் மற்றவங்கள டிஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. மிலிட்ரி சூப்பர்வைசர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒன்று சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறாங்க, எனக்கு வந்துட்டு வேற ஒருத்தவங்கள தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இல்லை இல்லை, என்ன பிடிக்கலன்றதுக்காக சும்மா காரணம்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த பர்சன் மேலே அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு புதுசாக இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுதே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் கேட்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நைட் டைமில் ஒரு மலைக்கிட்ட நின்று டிராகன் கிங் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என் முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பயாச்சும் ஹீரோ வராங்களா பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க, ஆனால் வரல. ஹீரோ என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெண்டு ஜென்மத்திலையுமே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க, இருந்தாலும் சேர முடியல. ஸோ இந்த ஜென்மத்திலையும் லவ் பண்ணி சேர முடியாமல் போயிடுச்சுன்னா, ஸோ நான் உன் கூடவே இருக்கேன், உனக்கு எப்போவும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த கண்ட்ரீஸில் போர்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த லைஃப்பில் வந்து ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை நினச்சே வாழ்ந்துடுறாங்க, ஹீரோயின் வந்து ஹீரோவை நினச்சிட்டே வாழ்ந்துடுறாங்க. இப்படியே ஹீரோயின்கான தேர்ட் ஜென்மமும் முடியுது. ஃபைனலாக ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க, ஹீரோவுமே வராங்க. பா ஒரு வழியா இப்போவாச்சும் நீங்கள் டிராகன் கிங்குன்னு ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. இப்போது லூஃபாங் பிளேஸ் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு சோலா வராங்க. அவங்க வந்துட்டு ப்ளூ பேர்டையும் லூஃபங் கிங்கையும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்போது நீங்களும் இம்மார்ட்டல் டீமன் தானா அப்படிங்கிற மாதிரி. லாஸ்ட் டைமே நீங்கள் அந்த லீத்தல் வாட்டர் குடிக்கவே இல்லை, இந்த டைம் மறக்காமல் குடிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நான் டிராகன் கிங்கை மறந்துடுவேனா அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயின். ஆமாம் எல்லாம் மறந்துடும், ஆனால் வேர்ல்டில் நான் வந்து உன்னை தேடி வரேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. ஏன் அது வரையும் வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கை பிடிச்சி கூப்பிட்டுட்டு வராங்க. வெளியில வந்து நம்ம ஏன் எங்கவே மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்க ஹீரோவுமே அந்த டிராகன் கிங்கான பேலஸ் இருக்கும் இல்லையா, அங்க வந்து ஹீரோயினை மேலே வச்சு கூப்பிட்டுட்டு போறாங்க டிராகன் ஃபார்ம்ல. லூஃபங் கிங் வந்துட்டு அந்த ஹீரோ ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் மூலயமா ஒரு ரிப்பன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆன பொருள் வந்துட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவ், அதாவது பயங்கர பவர்ஃபுல். அதுக்கு பதில் ஏன் ரிப்பன்னு பார்த்தா, இந்த ரிப்பன் கட்டிக்கிட்டா ப்ளூ பேர்டோட அந்த மீட்டியர் மார்க் மறைஞ்சிரும், அதாவது இன்விசிபிளா மாறிட்டு அந்த ரிப்பனும் போட்ட மாதிரி தெரியாது. ஸோ இதை வந்துட்டு ப்ளூ பேர்ட் கிட்ட கொடுக்க ப்ளூ பேர்ட்லாம் பயங்கர ஹாப்பி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் பயங்கரமாக ரெடியாகி வந்திருக்காங்க. இந்த மேரேஜ் அட்டன் பண்ணுறவங்க லூஃபன் கிங், ப்ளூ பேர்ட், அப்புறம் ஹெவனில் இருக்க சில காட்ஸ், அப்புறம் ரெயின் காட்ஸ் எல்லாருமே. கரெக்டாக ரிங் மாற்ற போகிற டைமில் ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஹீரோ வந்து இம்மார்ட்டலாக இருக்காங்க, ஹீரோயின் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமா சோலா தான் இருக்காங்க. மேரேஜ்லாம் ஆச்சுன்னா அவங்க வந்துட்டு மறைய கூட வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லை இல்லையா. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு இம்மார்ட்டலாக தான் ஆக போகிறாங்க, அதுக்கான ப்ராக்டிசஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்படி ஹீரோயின் இம்மார்ட்டலாக மாறும்பொழுது நீங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால ஹீரோயினுமே வந்துட்டு அந்த லீத்தல் வாட்டர் குடிச்சு, அதாவது பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹியூமனாக வேர்ல்டில் போயிட்டு பிறக்கிறாங்க. இந்த டைம் ரெண்டு பேரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு தேடி போயிடுவாங்கல்ல ஹீரோயினை தேடி. ஸோ இப்போ ஒரு இமோர்ட்டல் பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. இமோர்ட்டல் ஆகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற பிளேஸு. இதில் வந்து சுச்சு புச்சுக்க மாதிரி குட்டியாக க்யூட்டாக ஒரு பொண்ணு இருக்காங்களா, இவங்க தான் வந்து ஹீரோயின். இந்த இமோர்ட்டலோட கோலே வந்துட்டு டீமன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறது தான். கிளாஸஸ்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கும் பொழுது ஹீரோயின் வந்துட்டு டீமனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. மீன்ஸ் எல்லா டீமனும் கெட்டது கிடையாது, அதுலேயும் ஒரு சில டீமன்ஸ்லாம் நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் அந்த ஸ்டாஃப் வந்து அப்போஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க. அட பாவி, என் ஆளு இமோட்டலாக மாறுவா, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கலாம், ஏகப்பட்ட கனவெல்லாம் வச்சுருந்தனே, அதை வந்து இப்படி மண்ணாக்கிட்டே, அவள் இம்மார்ட்டல் ஆகிறதே டீமன்ஸ் எல்லாம் அழிக்கவா, நான் ஒரு டீமன், என்னடா இப்படி பண்ணி வச்சுட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ புலம்பிட்டு இருக்காங்க. டே எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ரியாக்ஷனில் தான் பார்த்துட்டு இருக்காங்க, பதிலும் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ ஃப்ரெண்ட். மார்க்கெட்க்கு வந்திருப்பாங்க ஹீரோயின், இங்கே நிற்கணும், எங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஸ்டாஃப் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு கடையில் வந்து டிராகன் போட்ட கீ செயின் இருக்கும், அதை பார்த்ததும் பின்னாடியே ஓடி போகிறாங்க. அந்த தள்ளுவண்டி கடை எங்கெல்லாம் போகுதோ பின்னாடியே ஓடுறாங்க ஹீரோயின், குட்டி ஹீரோயின். எனக்கு அந்த டிராகன் கீ செயின் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரங்க கிட்ட கேட்க, ஆக்சுவலாக அந்த கடைக்காரங்களே ஒரு டீமன் தான். ஏன்னா ஹீரோயின் வந்து இன்னாத்மா இல்லை, ஸோ அது வந்து டீமனுக்கு பயங்கர சக்தி கொடுக்கும். ஸோ அதனால தான். ஸோ ஹீரோயினை டார்கெட் பண்ண வர அந்த பிளேஸ்க்கு கரெக்ட்
கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. ஹீரோ தான் ஹீரோயினை உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோவும் யூச்சி அப்படி சொல்கிறாங்க. முன்னாடி எனக்கு உங்களை தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஏன் அப்படி கேட்குற? இல்லை எனக்கு உங்கள் கூட இருந்த மாதிரியே தோணுச்சு அதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினோட பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு வந்து விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் எப்போ உங்களை நான் பார்க்கணும், எப்போ என்னை பார்க்க வருவீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க அதுக்கு ரொம்ப லேட் ஆகும், நீ வளரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்போ 18 ஏஜ் ஆச்சுன்னா நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்க வருவேன் வருவேன், அப்போ நான் உங்களை மறக்கவே மாட்டேன், 18 ஏஜில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஹீரோயின் தனியாக போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட வச்சுருக்காங்க. என்ன ஒரு டீமன் சாப்பிட பார்த்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் எப்படி நீங்க தப்பிச்ச அப்படின்னு கேட்க யூச்சி தான் காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தானே, ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கோம். அவங்களும் ஒரு டீமனா இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க அவங்க பேட் பர்சனா இருந்தா என்ன காப்பாத்தி இருந்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாயிண்டா பேசுறாங்க ஹீரோயின். இப்போ ஹீரோயின் வளர்ந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு 18 ஏஜ் இன்னும் ஆகல, இப்போ ஆக போகுது. குரூப்பா சேர்ந்து ஒரு டீமனை அழிக்க போறாங்க. அது ஒரு கேட் டீமன் தான். கேட் டீமனும் ஹியூமனும் சேர்ந்து வாழ்றாங்க. நீ எப்படி கேட் டீமனா இருந்துட்டு ஹியூமனே செட்யூஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்க இல்லை நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு எவ்வளோதான் சொன்னாலும் இவங்களா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அந்த சண்டையில் அந்த ஹியூமனையே கொன்னுடுறாங்க. இதனால அந்த கேட் டீமனும் ஃபீல் பண்ணி எனக்கு ஒரே ஒரு விஷ் மட்டும்தான், நாங்கள் இறந்த பிறகு எங்கள் 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சு போதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தானாகவே இறந்துடுறாங்க. இதை வந்துட்டு ஹீரோயின் சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் எவ்வளோ தடுத்தும் அவங்க ஸ்டாப் பண்ணலை. இந்த விஷயத்த ப்ளூ பேர்டுமே ஓரமாக நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோயின் ஃபீல் பண்ணுறத பார்த்து ப்ளூ பேர்டுமே ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் பொழுது நைட்டு தூக்கமே வரல. என்னன்னா அந்த கேட் டீமன் கடைசி ஆசையாக ஒன்று சொல்லியிருந்திருக்கும்ல அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அந்த பிளேஸ்க்கு வர அந்த கேட் மட்டும் இறந்துருக்கு. அந்த பிளேஸ்க்கு இன்னொரு ஒரு டீமன் வந்திருக்கு. இந்த கேட் டீமனோட சிஸ்டர் போல. அவங்க ஹீரோயின் அட்டாக் பண்ண வர ஹீரோயினும் அவங்களும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ப்ளூ பேர்ட் வந்து ஏதோ மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி தேடிட்டு வந்திருக்காங்க. அப்போ இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த கேட் டீமனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் ஜென்மத்தில் ஹீரோயின் வந்துட்டு ஒரு கேட்டை காப்பாற்றி இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கேட் டீமன் தான். ஸோ இதை வந்து ஞாபகம் வந்ததும் கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த பிளேஸில் ஹீரோயின் வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து பேர்ட் டீமன் ஆச்சே பரவாயில்லையா அப்படின்னு கேட்க பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ப்ளூ பேர்டுமே ஹீரோயினுக்கு ஒரு ஸ்பெல் கொடுக்குறாங்க இவங்க 2 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அங்கே இருந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே ப்ளூ பேர்ட்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு டைம் வேற ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. இது எனக்கா சூப்பர் சூப்பர் அப்படின்னு ப்ளூ பேர்ட் சந்தோஷப்பட இல்லை இல்லை உனக்கு கிடையாது, இது வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்க இது வந்து பாய்ஸ்க்கு தான் மோஸ்ட்லி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஹீரோயின்லாம் வெக்கப்படுறாங்க. என்னது இது ஒன்றும் சரியில்லையே, என்னாச்சு யாருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அது வந்து யூச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டே. திரும்பவும் அவனா சரி சரி, நீ வந்து எது கொடுத்தாலும் அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான் வாங்கிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா இது கொஞ்சம் சீக்கிரமா இல்லை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க ஹீரோயின். இப்போ லூஃபேங் பிளேஸ் காமிக்கிறாங்க. லூஃபேங் கிங்க்கு ப்ளூ பேர்ட் வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி தராங்க. என்னென்ன ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பேர்ட் கூட கட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா அது. நீங்கள் வந்து எனக்கு ரிப்பன் கொடுத்தீங்க, அதுக்கு ஈக்குவலாக எக்ஸ்பென்சிவாக இது மட்டும்தான், என்னோட கிஃப்ட் ஏற்றிப்பீங்களா அப்படின்னு ப்ளூ பேர்ட் கேட்க லூஃபேங் கிங்லாம் ப்ளூ பேர்ட் கை பிடிச்சிடுறாங்க. ப்ளூ பேர்ட்க்கு வெக்கம் தாங்க முடியாமல் அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடி போயிடுறாங்க. ஒரு இடத்துல ப்ளூ பேர்டை ஸ்டாப் பண்ண நீ இப்போ டீமனாக தான் இருக்க, உனக்கு கொஞ்சம் வருஷம்தான் இருக்குது, ஆனால் நான் இமார்ட்டல், எனக்கு வந்துட்டு நிறைய வருஷம் இருக்குது. ஸோ நீனும் இமார்ட்டலாக மாறிட்ட அப்படின்னா உன் கூட 1000 வருஷத்துக்கு மேலே வாழணும், நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க ப்ளூ பேர்ட்க்கெல்லாம் வெக்கம் தாங்கலை, அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க குடுக்குடுன்னு. லூஃபேங் கிங்க்கு அப்போ வந்து பிளரியா விஷயம் தெரியுது. வழக்கம் போல் ஏதோ ஒரு பொண்ணு கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க லைக் அந்த மாதிரி. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது, அதோட இந்த ட்ராமா முடியுது. ஸோ அந்த ஃபைனல் பார்ட்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. வெயிட் மட்டும் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களோட ஃபோனை தேடி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன தோணுது, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத காமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா பாய்.